வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி சுல்தான்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டெல்லி சுல்தான்கள் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், வேணால் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி சுல்தானை பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் பார்த்துக்கலாம். நம்ம வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன், அதை வேணும் பார்த்துக்கங்க. இதில் வந்து கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் தான் இந்த வீடியோஸ் இருக்குது, ஓகேங்களா? அதாவது இந்த ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சராக ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதுக்காக தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்டோரி தெரிஞ்சால் தான் கொஸ்டின் ஆன்சராக பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். இல்லைன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற டெல்லி சுல்தான் துர்க்கியர் வருகையை படிச்சுட்டு இதுக்கு வாங்க, ஓகேங்களா? அது டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிறது வந்து துருக்கியர்கள் தான். அரேபியர்கள், துருக்கியர், அந்த ஈராக், அதாவது அரேபியர்கள்லாம் சேர்ந்து வந்தால் இங்கே டெல்லி சுல்தான்களாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. முதல்ல அரேபிய படையெடுப்பு அப்படிங்கிறது வந்து எப்போ இந்தியா மேலே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து மூலயமா, அதாவது சிந்து பகுதியை கைப்பற்றுறதா எல்லாத்தோட முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. சிந்து பகுதி வேறு முதல் படையெடுத்தது யார் அப்படின்னா முகமது பின் காசிம். சிந்து மீது படையெடுத்து வந்த முதல் துருக்கியர் அல்லது அரேபிய யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லீம் அரசர் வந்து முகமது பின் காசிம் தான் வந்து முதல்ல சிந்து மீது படையெடுத்தாரு. சிந்து மீது படையெடுத்துட்டு அவர் வந்து கைப்பற்றவும் நோக்கில் வந்தார். ஆனால் அவரால் முடியல. அவருக்கு அப்புறம் வந்தது யார் அப்படின்னா கஜினி மஹமூது. கஜினி மஹமூது தான் இந்தியா மேலே தொடர்ந்து படையெடுப்புகள் நடத்திட்டு இருந்தார். அவரோட படையெடுப்புகள் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்த வந்து கொள்ளையடிச்சிட்டு அங்கே இருக்கிற செல்வத்தையெல்லாம் எடுத்துட்டு கஜினிக்கு கொண்டு போகிறதான் வந்து நோக்கமாக இருந்துச்சு. அதை மட்டும் இல்லை, அவர் கைப்பற்ற இடத்துங்களில் வந்து கஜினியோட இணைச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. கஜினி முகமதும் அதான் செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோரி முகமது வருவார். கோரி முகமது என்னன்னா கஜினி முகமது வந்து கொள்ளையடிச்சுட்டு திரும்பி போயிடுவார். ஆனால் கோரி முகமது என்ன பண்ணாருன்னா இந்தியாவிலேயே ஒரு ரூரல் நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஆசையில் வந்து அவர் இந்தியா மேலே படையெடுத்துட்டு வந்தார். தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக. கோரி முகமது கிட்ட வேலை செஞ்சவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குத்துபின் ஐபக். கோரி முகமது இறந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து தன்னோட, அதாவது இந்தியாவில் கைப்பற்றின பகுதியை வந்து குத்துபின் ஐபக் கிட்ட கொடுத்துருப்பாரு. குத்துபின் ஐபக் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கோரி முகமதுவோட ஒரு அடிமை தான். ஸோ குத்துபிக் ஐபக் கோரி முகமது இறந்ததுக்கு அப்புறம் தன சுதந்திர அரசை அறிவிச்சுக்கிட்டு இந்தியாவில் டெல்லி சுல்தானை நிறுவினார். ஸோ டெல்லி சுல்தான் இந்தியாவில் நிறுவப்பட்டது யாரால அப்படின்னு பார்த்தோம்னா குத்துபிக் ஐபக்கால தான் டெல்லி சுல்தான் வந்து இந்தியாவில் நிறுவப்படுகிறது. டெல்லி சுல்தான் வந்து ஒரு 5 மரபுகள் ஆட்சி செய்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா மம்லுக் வம்சம், அதாவது அடிமை வம்சம். அடிமை வம்சம் அப்படிங்கிறது எதனால அப்படின்னா கோரி முகமது கிட்ட குத்துபின் ஐபக் வந்து அடிமையாக இருந்தார். அதனால அவரால் தொடங்கப்பட்ட வம்சத்தை என்ன சொல்கிறாங்க, அடிமை வம்சம் அல்லது மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 2வது என்ன வம்சம் வரும்னா கில்ஜி வம்சம் வரும். 3வதா துக்ளக் வம்சம் வரும். 4வதா சையது வம்சம் வரும். 5வதா லோடி வம்சம் வரும். இதுதான் வந்து டெல்லி சுல்தானில் இருந்த 5 வம்சங்கள். முதல்ல வர்றது மம்லுக் வம்சம், 2வது கில்ஜி வம்சம், 3வதா துக்ளக்கு, 4வது சையது வம்சம், கடைசியா இருந்தது லோடி வம்சம். ஓகேங்களா? அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருனாலும் குத்துபின் ஐபக் தான். அதுபோக டெல்லி சுல்தானை தோற்றுவித்தது, இந்தியாவில் அடிக்கல் நாட்டியது யாரு அப்படின்னாலும் குத்துபின் ஐபக் தான். குப்துபின் ஐபக் அப்புறம் யார் வருவானா இல்துமிஸ் வருவார். குப்துபின் ஐபக்கோட மருமகனே. இல்துமிஸ்க்கு அப்புறம் யார் வருவானா பால்பன் வருவார். அதான் முக்கியமான தலைவர்கள். அதற்கப்புறம் அரசுகள் இருப்பாங்க. இருந்தாலும் வந்து அந்தந்த மரபுல வந்து புகழ்பெற்ற அரசர்கள் அப்படிங்கும்போது மம்லுக் வம்சத்துல இவங்க 3 பேர் தான் வந்து புகழ்பெற்ற அரசர்கள். அடுத்து பார்த்தோம்னா கில்ஜி வம்சத்துல ஜலாவுதீன் கில்ஜியும் அலாவுதீன் கில்ஜி, இந்த 2 அரசர்கள் மட்டும்தான் கில்ஜி வம்சத்துல புகழ்பெற்றவங்களா இருப்பாங்க. அடுத்து துக்ளக் வம்சத்துல தொடங்கினது யாரு அப்படின்னா துக்ளக், கியாசுதீன் துக்ளக் தான் வந்து துக்ளக் வம்சத்தை தொடங்குவாரு. அவருக்கு அப்புறம் முகமது பின் துக்ளக் வருவாரு. அவருக்கு அப்புறம் பிரதோசா துக்ளக். இவங்க 3 பேர் தான் துக்ளக் வம்சத்துல குறிப்பிடத்தக்க அரசர்கள். அடுத்து வருது சையது வம்சம். சையது வம்சத்துல குறிப்பிடத்தக்க அரசர் யாருன்னா கிசீர் கான் தான். அவர் தான் தோற்றுவித்தாரு. அவருக்கு அப்புறம் வந்தவங்களாம் சொல்றபடி இல்லை. அதனால சையது வம்சத்துல குறிப்பிடத்தக்க அரசர் அப்படின்னா கிசீர் கான் தான் வந்து சொல்லத்தக்க அரசர். அடுத்து லோடி வம்சம். லோடி வம்சத்தை தொடங்கினது யாரு அப்படின்னா பகலூர் லோடி. அவருக்கு அப்புறம் சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி அப்படின்னு சொல்லி வருவாங்க. இப்ராஹிம் லோடியோட டெல்லி சுல்தான் அப்படிங்கிறது முடிவு பெற்றுரும். ஏன்னா இப்ராஹிம் லோடியோட தான் 1ஆம் பானிபட் போர்ல பாபர் சண்டையிட்டு டெல்லியை வந்து கைப்பற்றி அதுக்கப்புறம் முகலாய பேரரசா வந்து மாற்றப்பட்டிருக்கு. அதனால டெல்லி சுல்தானின் கடைசி அரசர் யாரு அப்படின்னா இப்ராஹிம் லோடி. இது பார்த்தோம் அப்படின்னா துக்ளத்தோட பேரரசு. துக்ளக்கோட ஆட்சியில் இந்தியாவில் எது வரைக்கும் பரவியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லாகவே பரவியிருக்கு. இதிலிருந்து இந்த சின்ன கேப்பை தவிர
தமிழ்நாடுலேருந்து எல்லாமே பரவி தான் இருக்குது. துக்ளக்கோட ஆட்சி பகுதி அப்படிங்கிறது முழுவதும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 80% வந்து பரவி இருக்குது. ஒரு 20% மட்டும்தான் பரவாமல் இருக்குது. இது துக்ளக்கோட பீரியடில். அதுவே வந்து அலாவுதீன் கில்ஜியோட பேரரசு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாகவே பரவி இருக்கும். காஷ்மீர் பகுதி, அதுவும் கீழே இங்கே கேரளா பகுதி, இந்த இடத்துங்களை தவிர தமிழ்நாட்டில் சில பகுதியை தவிர மீதி எல்லாமே வந்து கில்ஜியோட காலத்தில் வந்து இந்தியா ஃபுல்லாமே வந்து டெல்லி சுல்தான் அப்படிங்கிறது பரவி இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று சுல்தான் என்பது முஸ்லிம் ஆட்சியாளர் சூட்டிக்கொண்ட பட்ட பெயர்கள் ஆகும். கூற்று 2ல இவர்கள் பெயரளவு காலிபாவிற்கு கட்டுப்பட்ட அரசர்களாக திகழ்கின்றனர். இதில் ஆப்ஷன் ஏ பார்த்தோன்னா கூற்று 1, 2 சரி, ஆப்ஷன் பி கூற்று 1, 2 தவறு, ஆப்ஷன் சி வந்து கூற்று 1 தவறு 2 சரி, ஆப்ஷன் டி அப்படிங்கிறது வந்து 2மே தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். கூற்று 1, 2மே சரி. அப்போனா சுல்தான்கள் என்பவர்கள் வந்து முஸ்லீம் ஆட்சியாளர்களை வந்து தங்கள் பெயரை சூட்டிக்கொண்ட பட்டம் தான் என்ன அப்படின்னா சுல்தான். இவர்களோட பெயரளவுக்கு வந்து துருக்கியில் இருந்த கலிபாவிற்கு வந்து கட்டுப்பட்ட அரசர்களாக வந்து தேர்ந்தெடுக்காங்க. இரண்டாவது என்னன்னா பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா வசீர் அப்படின்னா நிதி அமைச்சர் அப்படின்னு போட்டிருக்குது. அரிசி மாம்லிக் அப்படின்னா தலைமை தளபதி. திவானி ரீசாலத் அப்படின்னா சமயத்துறை. தலைமை காசி அப்படின்னா சுல்தானுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் தவறானது வந்து இதுதான். இந்த மீதி 3மே சரி. அப்போ வசீனா நிதி அமைச்சர், அரிசி மாமலிக் அப்படின்னா தலைமை தளபதி, திவானி ரிசால்ட்னா சமயத்துறை அப்படின்னு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சுல்தான்களின் ஆட்சி காலத்தில் ஃபரிக் ஐ முமாலிக் என்பது எத்துறை பொறுப்பாளர்களை குறிப்பிடும். ஃபரிக் ஐ முமாலிக் அப்படிங்கிறது எந்த துறை பொறுப்பாளரை வந்து குறிப்பிடுவாங்க அப்படின்னா உளவுத்துறை. உளவுத்துறையோட பொறுப்பாளரை தான் என்னன்னு சொல்றாங்க ஃபரிக் ஐ முமாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்துல ஃபரிக் ஐ முமாலிக்னு யாரு? உளவுத்துறையோட பொறுப்பாளர். சுல்தான் ஆட்சி காலத்தில் நிலம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுல்தானோட ஆட்சி காலத்துல எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 4 வகையா நிலம் வந்து பிரிக்கப்பட்டுச்சு. சுல்தான்களின் காலத்தில் அரசு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா அரசோட நிலங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கலிசா. இக்தா அப்படின்னா இதுல என்னன்னு சொல்லுவாங்க ஊதியமா கொடுத்த நிலத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க இக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரச கொடை அப்படி கொடையா கொடுத்த நிலங்கள் வரும். கலிசா அப்படிங்கிறது வந்து அரசுக்கு சொந்தமான இதைத்தான் சொல்லுவாங்க கலிசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இனாம் இதுதான் வந்து 4 வகையான அரசு நிலங்கள். அரச கொடை, கலிசா, இக்தா, இனாம். இதுதான் வந்து சுல்தான் ஆட்சி காலத்துல இருந்த 4 வகையான நிலங்கள். அதுல வந்து சுல்தான் அரசு நிலங்கள் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா கலிசா. இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்தோம்னா அங்காடி சீர்திருத்த முறையை அறிமுகப்படுத்திய சுல்தான் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்காடி சீர்திருத்த முறையை அறிமுகப்படுத்திய சுல்தான் அப்படிங்கிறது அலாவுதீன் கில்ஜி தான் வந்து அங்காடி சீர்திருத்த முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. மத மாற்றத்தை வெகுவாக ஊக்குவித்த சுல்தான்கள் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத மாற்றத்தை வந்து வெகுவா ஊக்குவித்த சுல்தான்கள் யாரு அப்படிங்கும்போது அதுக்கு ஆப்ஷன் சி 2 பேர் வந்து ரொம்ப வந்து மத மாற்றத்தை ஊக்குவித்தாங்க. பெரசோ துக்ளக்கும் சிக்கந்தர் லோடியும். இவங்க தான் வந்து இந்துக்கள் மீது அந்த செசியா வரியை வந்து விதிச்சிருக்காங்க. பெரசோ துக்ளக்கும் சிக்கந்தர் லோடியும் மத மாற்றத்தை வந்து வெகுவா ஊக்குவித்த சுல்தான்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று 1 அபுல் ஹாசன் யாமினி குஸ்ரு என்ற இயற்பெயர் கொண்ட இவர் மிக சிறந்த இசை வல்லுநராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார். இது சரி. இவர் பாலி மொழியிலும் கவிதையை புனைந்துள்ளார். இவர் வந்து பாலி மொழியிலும் கவிதைகள் புனைந்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் ஏ தான் சரி. அப்ப இது வந்து தவறு. அவர் வந்து சமஸ்கிருதத்திலையும் பண்ணியிருக்காரு. பாலி மொழியில கவிதை புனிந்தாரா அப்படின்னா அது இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9 ரெகிலா என்பது யாருடைய பகன குறிப்பு? ரெகிலாங்கிறது யாரோட பயண குறிப்பா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இபின் பாதுஷாவோட பயண குறிப்பா தான் இருந்துச்சு. அப்போ இபின் பாதுஷாவோட பயண குறிப்பை என்னன்னு சொல்லுவோம்? ரெகிலா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குதுப்பினர் வந்து
உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1993 தான் குதுப் மினார் வந்து உலக பாரம்பரிய சின்னமா வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. சுல்தானிய கால கட்டிடக்கலையின் சிறப்பம்சம் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுல்தான கால கட்டிடக்கலையின் சிறப்பம்சம் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா தூண்கள், உயர் மாடிகள், இதுக்கு ஆப்ஷன் வந்து தூண்கள், உயர் மாடிகள், மலர் வேலைப்பாடுகள் ஏராளமாக இருந்தன. இது சரி. உயரமான இடத்தில் மட்டுமே கட்டடங்கள் கட்டப்பட்டன அப்படின்னா தவறு. உயரமான இடங்கள் எல்லாம் பொதுவா எல்லா இடத்துலயுமே கட்டியிருக்காங்க. முன் சுவர்கள் தாழ்வாகவும் பின்னால் உள்ள கட்டிடங்களுக்கு பொருத்தமானதாகவும் அமைந்திருக்கின்றன. இது சரிதான். பிரம்மாண்டமான வளைவுகள் கலை நுட்பத்துடன் எழுப்பப்பட்டன. இதுவும் சரி. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து 11th கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அலை தர்வாசா யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா அலை தர்வாசா யாரோட ஆட்சியில கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாலும் அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி காலத்துல தான் அலை தர்வாசா கட்டப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எது தவறானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முகமது பின் துக்ளக்கிற்கு பின் வந்த பிரசோ துக்ளக் வந்து கட்டிட பிரியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது போக பிரசோ துக்ளக் வந்து 1200 அணைகளை கட்டினாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பெரோசோ துக்ளக் வந்து பெரோசோபாத் என்னும் நகரை வந்து அமைச்சிருக்காரு. பெரோசோபாத் நகருக்குள் பெரோசா கோட்லா என்னும் அரண்மனை கோட்டையும் வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பெரோசோ துக்ளக் வந்து 1200 அணைகளை கட்டினார் அப்படின்னு சொல்றது வந்து தவறு. அவர் ஒரு கட்டிட பிரியர் தான். அவர் வந்து பெரோசோபாத் அப்படிங்கிற ஒரு நகரை அமைச்சிருக்காரு. அதுக்குள்ள வந்து பெரோசோ கோட்லா அப்படிங்கிற ஒரு கோட்டையும் வந்து அவர் கட்டியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், எந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் வந்து ராகதர்பான் என்ற இந்திய இசை நூல் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது அப்படின்னா ராகதர்பான் அப்படிங்கிற நூலை வந்து பாரசீக மொழியில யாருடைய ஆட்சி காலத்துல மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு கேட்டானா பெரோசோ துக்ளக் காலத்துல தான் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின், திவான்-இ-ஹோகி என்பது எத்துறையை மேம்படுத்த முகமது பின் துக்ளக்கால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா திவான்-இ-ஹோகிங்கிறது எந்த துறைக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா வேளாண்மையை வந்து மேம்படுத்துவதற்காக முகமது பின் துக்ளக்கா வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின், திவானி ஹைரத் என்னும் துறையை தொடங்கிய டெல்லி சுல்தான் யார்? திவானி ஹைரத் அப்படிங்கிற துறையை துவங்கினர் யாரு அப்படின்னா பெரோசோ துக்ளக் தான் வந்து அந்த துறையை துவங்கி இருக்காரு. கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல எது தவறானது அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதுல தவறான ஆப்ஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்று தான் வந்து தவறானது. அமீர் ஹாசன் கவாலி என்ற இசைபாணியில் சித்தார், காயால் போன்ற இசைக்கருவிகளை கண்டறிந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து தவறு. இந்தோ அரேபிய சங்கீத கலைகள் ஒன்றுபட்டு இந்துஸ்தானி என்ற சங்கீதமாக புது வடிவம் பெற்றது. இது சரி. டெல்லி சுல்தான் காலத்தில் கோரா, சானம் போன்ற புதிய ராகங்களை இந்து மற்றும் ஈரானிய முறைகளையும் ஒன்றிணைத்து குவாலிஸ் என்று புதிய வகை மெல்லிசைகளும் வந்து உருவாக்கப்பட்டது. இதுவும் கரெக்ட் தான். டெல்லி சுல்தானியர்கள் வந்து வெளியிட்ட நாணயங்கள் வந்து பிற்காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தது அப்படிங்கிறதும் சரிதான். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் தவறு. அடுத்த கொஸ்டின், இபான் பாதுஷா ஒரு டேஸ் நாட்டு பயணி. இபான் பாதுஷா எந்த நாட்டு பயணி அப்படின்னா மொராக்கோவோட பயணி. இபான் பாதுஷா வந்து எந்த நாட்டு பயணி அப்படின்னா மொராக்கோ நாட்டு பயணி. கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல தவறான ஆப்ஷன் வந்து எது அப்படின்னு நம்ம சொல்லணும். முகமது கோரி இறந்தது பிறகு அதிகாரத்திற்கு மூவர் போட்டியிட்டனர். ஓகே, கரெக்ட் தான். அடிவை வம்சத்தை மம்லக் வம்சம் என்றும் கூறுவோம். இதுவும் கரெக்ட் தான். மம்லக் என்பது உடைமை என்று பொருளாகும். குப்தீன் ஐபக் 1205ஆம் ஆண்டு சுல்தானாக பொறுப்பேற்றார் அப்படிங்கிறதுல இது 4th ஆப்ஷன் தான் வந்து தவறு. அடுத்த கொஸ்டின், அரச பதவியை விடுத்து டெல்லியிலிருந்து விளங்கிய 30 ஆண்டுகள் அமைதியான வாழ்ந்த ஒரே சுல்தான் யாரு? அரசு பதவியை விடுத்துட்டு டெல்லியிலிருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியாக வாழ்ந்த ஒரே சுல்தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா
பி ஆலம் கான். ஆலம் கான் தான் வந்து டெல்லியிலிருந்து சுல்தான் பதவியை விடுத்து அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு ஆலம் கான். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கில்ஜி வம்சம் ஆட்சி செய்த காலம் என்ன? கில்ஜி வம்சம் ஆட்சி செய்த காலம் அப்படிங்கிறது வந்து 1290 1320 வரைக்கும் கில்ஜி வம்சம் அப்படிங்கிறது வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 30 ஆண்டுகள் தான் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அடுத்தது குத்புதீன் ஐபக் எங்கு மரணம் அடைந்தார்? குத்புதீன் ஐபக் வந்து எங்கு மரணம் அடைந்தார் அப்படின்னா லாகூர்ல தான் மரணம் அடைஞ்சிருக்காரு. பால்பன் டெல்லி சுல்தானாக அரியணை ஏறிய ஆண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பால்பன் வந்து டெல்லி சுல்தானாக எந்த ஆண்டுல வந்து அரியணை ஏறினார் அப்படின்னு பார்த்தோம்னா 1266 தான் வந்து பால்பன் வந்து டெல்லி சுல்தானாக அரியணை ஏறியிருக்கார். சுற்றுள்ள பகுதிகளிலும் தோபாவிலும் நிகழ்ந்த பால்பனோட தாக்குதலை பற்றி குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாராணி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பாரணி அப்படிங்கிறத பால்பனோட தாக்குதலை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் தரையின் போர் வந்து 1192 முதல் தரையின் போர், 1192 இரண்டாவது தரையின் போர், அடுத்த ஆண்டே இரண்டாவது தரையின் போரும் நடந்துரும். முதல் தரையின் போரில் தோல்வியுற்ற இஸ்லாமிய அரசர் யாரு? முதல் தரையின் போர்ல தோல்வியுற்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கோரி முகமது. கோரி முகமது வந்து முதல் தரையின் போர்ல தோல்வியுற்றுவாரு. அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் தான் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தாரு. குதுப்பினாரோட உயரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. குதுப்பினாரோட உயரம் அப்படிங்கிறது வந்து 243 தான் குதுப்பினாரோட உயரம். அலாவுதீன் கில்ஜி தக்கான தளபதி யாரு? அலாவுதீனோட கில்ஜியோட தக்காணத்துக்கு தளபதியா யாரை நியமிச்சிருந்தார் அப்படின்னா மாலிக் காபூர். மாலிக் காபூரை தான் வந்து தக்கான தளபதியா நியமிச்சிருந்தாரு. தேவகிரிக்கு முகமது பின் துக்ளக் சூட்டிய பெயர் என்ன? தேவகிரிக்கு வந்து முகமது பின் துக்ளக் என்ன பெயர் சூட்டினாரு அப்படின்னு பார்த்தோம்னா தௌலதாபாத் அப்படிங்கிற பெயரை சுட்டிருக்காரு. அப்புறம் தேவகிரி தௌலதாபாத் அப்படிங்கிறது தேவகிரியத்தை குறிக்குது. அடுத்தது லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோடி வம்ச ஆட்சியை நிறுவியது வந்து பஹலுல் லோடி தான் வந்து லோடி வம்ச ஆட்சியை வந்து நிறுவினாரு. அமீர் குஸ்ரு எழுதிய நூல் என்ன அப்படின்னா அமீர் குஸ்ரு எழுதிய நூல் அப்படிங்கிறது வந்து 9 வானங்கள் அப்படிங்கிற ஒரு நூலை அமீர் குஸ்ரு வந்து எழுதியிருக்காரு. பார்த்தோம் அப்படின்னா பெரோஸ் துக்ளக் நடத்திய ஒரே பெரிய படையெடுப்பு என்ன? பெரோசோ துக்ளக் நடத்திய ஒரே பெரிய படையெடுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து படையெடுப்பு தான் வந்து பெரோசோ துக்ளக் நடத்திய ஒரு பெரிய படையெடுப்பு. அடுத்த கூற்று காரணம் தான் இரண்டாம் தரையின் போரில் பிருத்திவிராஜ் தோல்வி அடைந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆம், தமது அமைச்சர் மூமேஸ்வராவின் ஆலோசனையை நிராகரித்ததுனால பிருத்திவிராஜ் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன கூற்றும் காரணம் இரண்டுமே சரி. அடுத்து டெல்லி அரியணையை அலங்கரித்த முதல் பெண்மணி யாரு? டெல்லி அரியணையை அலங்கரித்த முதல் பெண்மணி யாரு அப்படின்னா பேரரசி சுல்தான் ரஷ்யா சுல்தானா தான் வந்து டெல்லியை வந்து அலங்கரித்த முதல் பெண்மணி ரஷ்யா. அடுத்து இந்திய இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என அறிவித்தவர் யாரு? இந்திய இசை வந்து உலகில் உள்ள அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது அப்படின்னு அறிவித்தவர் யாரு? அமீர் குஸ்ரு தான் வந்து அறிவிச்சிருந்தாரு. கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை குத்புதீன் ஐபக் யாரிடம் ஒப்படைத்தார்? கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை குத்புதீன் ஐபக் யாரிடம் கொடுத்தார் அப்படின்னா பாக்தியார் கில்ஜியிடம் வந்து கொடுத்திருக்காரு. அடுத்தது இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுவது எது? இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி அப்படின்னா எதுனா உல் இஸ்லாம் மசூத். இதான் வந்து குவாத் உல் இஸ்லாம் மசூதி தான் வந்து இந்தியாவிலே இருக்கிற மிக பழமையான மசூதி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யாருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்தான் தலைமையில் இந்தியாவின் எல்லைப்பகுதியை அச்சுறுத்தினர் அப்படின்னா இல்துமிஸ் ஆட்சியில தான். அந்த நேரத்துல இல்துமிஸ் வந்து தன்னோட சாமர்த்தியத்தினால அவங்க இந்தியாக்குள்ள நுழைய விடாம தடுத்து நிப்பாட்டிட்டாரு.
அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏற்கனவே செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த குவாரிஜம் ஷா ஜலாவுதீன் என்பவர் இல்துத்மிஷிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருந்தார். கரெக்டு. அவருடைய வேண்டுகோளை ஏற்க மறுத்ததன் மூலம் இல்துத்மிஷ் மங்கோலிய ஆபத்தை தவிர்த்தார். சரி, இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அதாவது செங்கிஸ்தானால் தோற்கடிக்கப்பட்டிருந்த குவாரிசம் அப்படிங்கிறவர் வந்து ஜலாவுதீன் கிட்ட உதவி குவாரிசம் ஜலாவுதீன் அப்படிங்கிறவர் வந்து இல்துத்மிஷ் கிட்ட உதவி கேட்டிருப்பாரு. ஆனா இல்துத்மிஷ் உதவி இருக்க மாட்டார். சப்போஸ் இல்துத்மிஷ் உதவி இருந்தாரு அப்படின்னா செங்கிஸ்தானோட படை வந்து இந்தியாவை தாக்க வந்திருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக இல்துத்மிஷ் வந்து உதவாம விட்டிருப்பாரு. அடுத்தது, சாகல்கானி அல்லது நாற்பதிமர் குழு யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இல்துத்மிஷ். சாகல்கானி அல்லது நாற்பதிமர் குழு இல்துத்மிஷால தான் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்தது, இல்துத்மிஷ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கினார். இல்துத்மிஷ் வந்து தனது படைகளில் பணியாற்றியவர்களுக்கெல்லாம் இல்தாக்களை வந்து வழங்கியிருக்காரு. இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா இரண்டுமே சரிதான். இக்தா அப்படின்னா இராணுவ வீரர்களுக்கு ஊதியமா வழங்கப்பட்ட நிலம் தான் இக்தா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது, இல்துத்மிஷின் திறமை வாய்ந்த மகன் யாரு? இல்துத்மிஷோட திறமை வாய்ந்த மகன் அப்படின்னு ருக்னுதீன் பிரதோஸ் அப்படிங்கிறது இல்துத்மிஷோட திறமை வாய்ந்த மகன். ரஷ்யா தனது தனி உதவியாளராக நியமித்த ஜலாவுதீன் யாகூத் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ரஷ்யாவுக்கு உதவியாளராக இருந்த ஜலாவுதீன் யாகூத் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவர். எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த ஒரு அடிமை தான் அவரு. அடுத்தது, நாற்பதிமர் என்றழையப்பட்ட துருக்கி பிரபுகள் குழுவை ஒழித்தவர் யாரு? நாற்பதிமர் குழுவை உருவாக்கியது யாரு அப்படின்னா இல்துத்மிஷ். ஒழித்தவர் யாரு அப்படின்னா பால்பன் தான் ஒழிப்பாரு. மங்கோலியர்கள் சட்லஸ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பால்பன் யாரிடமிருந்து பெற்றாரு அப்படின்னு கேட்காங்க. மங்கோலியர் வந்து சாட்லஸ் நதியை கடந்து இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வரமாட்டாங்க அப்படிங்கிற உறுதிமொழியை பால்பன் யாரிடம் இருந்து பெற்றார் அப்படின்னா குலாகுகான் கிட்ட இருந்து தான் பால்பன் பெறாரு. பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் யாரு அப்படின்னா பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் அப்படிங்கிறது வந்து அமீர் குஸ்ரு தான். ஜலாவுதீன் ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளுக்குள்ள தலைமை தாங்கியவர் யாரு? ஜலாவுதீன் ஆட்சியில மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளுக்குள்ள தலைமை தாங்கியவர் அலாவுதீன் கில்ஜி தான் வந்து இப்போ தலைமை தாங்கியிருக்காரு. தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த டெல்லி சுல்தான் யாரு? தேவகிரியை சேர்ந்த யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த டெல்லி சுல்தான் யாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது? சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1316 இதான் சித்தூர் சூறையாடல் நடைபெற்ற ஆண்டு. ஓகே, அடுத்தது கண்டினியூ கொஸ்டின் ஆன்சர் தான். 1994 சாந்தவா போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர் யாரு அப்படின்னா சாந்தவார் போர்ல முகமது கோரியை தோற்கடித்தவர் ஜெய்சாந்த் அப்படிங்கிறவர். டெல்லி சுல்தானாக எந்த வம்சம் மிக குறுகிய காலம் ஆட்சி செஞ்சது அப்படின்னா கில்ஜி வம்சம் தான். வெறும் 30 ஆண்டுகள் தான் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. திவானி அர்ச் துறை எதனோடு தொடர்புடையது அப்படின்னா திவானி அர்ச் அப்படின்னா இராணுவ அமைப்பை கண்காணித்து கொண்ட குழுவை தான் என்ன சொல்றாங்க திவானி அர்ச் அப்படின்னு. நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாக்தியார் கில்ஜி பீரியட்ல தான் அளிக்கப்பட்டு இருக்குது. நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அளிக்கப்பட்டதுன்னா பாக்தியார் கில்ஜி. குதிரை லாட வளைவு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது எங்க அப்படின்னா அலை தர்வாசா. குதிரை லாட வடிவம் அப்படி கட்டிட அமைப்பு அந்த மாதிரி ஒரு கட்டிட அமைப்புகளை வந்து எங்க முதல்ல அறிமுகப்படுத்துது அப்படின்னா அலை தர்வாசால தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இல்துத்மிஷ் ஆட்சியின் போது சுல்தானகத்தின் தலைநகர் எது? இல்துத்மிஷ் ஆட்சியோட போது என்னன்னா டெல்லி. அதுக்கு முன்னாடி தேவகிரி இருந்துச்சு. தேவகிரி அதாவது தௌலதாபாத் தான் வந்து இதோட சுல்தானோட தலைநகரா இருந்தது. ஆனா இல்துத்மிஷ் ஆட்சியில வந்து டெல்லிக்கு மாத்திட்டாரு.
சாந்தாவார் போரில் முகமது கோரியால் தோற்கடிக்கப்பட்ட மன்னர் யாரு அப்படின்னா ஜெய்சாந்தே. எந்த போரில் முகமது கோரி ஜெய்சாந்தை தோற்கடித்தார் அப்படின்னா சாந்தாவார் போர் கிபி 1194. சாந்தாவார் போர் கிபி 1194. யாருடைய ஆட்சி காலத்தில் உபநிஷங்கள் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா ஷாஜகான் ஆட்சியில உபநிஷங்கள் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. டெல்லி சுல்தானியத்தில் சந்தை சீர்திருத்தங்கள் மற்றும் விலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்திய சுல்தான் யாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. டெல்லி சுல்தான சந்தை சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து விலை கட்டுப்பாடு நடவடிக்கைகள்லாம் அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி வேளாண்மையில இந்த சந்தையிலாம் அது போக கட்டிடக்கலைகளிலும் ஒரு முக்கிய பங்கு அவர் வைத்திருக்காரு. அவரோட ஆட்சியில போதுதான் டெல்லி சுல்தான் இந்தியா முழுவதுமே பரவி இருந்துச்சு. சுல்தான்களில் யார் கடுமையாக மற்றும் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்திற்கு பெயர் பெற்றவர் அப்படின்னா பால்பன் தான். பால்பன் இல்துமிஸ் உருவாக்கிய நால்பதிமர் குழுவே ஒழிச்சிட்டாரு. அவருக்குன்னு தனியா படைகளை ஒற்றற்படைகளை உருவாக்கி எப்படி அது செயல்படுத்தலாம்னால கொண்டு வந்தது யாரு அப்படின்னா பால்பன் தான். டெல்லி சுல்தானகத்தில் எந்த ஆட்சியாளர் தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாத்தினார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். ஏற்கனவே தௌலதாபாத் இருந்ததை தான் இல்துமிஸ் பிரியிலேயே இங்க டெல்லிக்கு மாத்திட்டாங்க. தௌலதாபாத் இருந்ததை தான் இல்துமிஸ் டெல்லியை தலைநகரம் கொண்டு டெல்லி சுல்தானா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா முகமது பின் துக்ளக் என்ன பண்றாரு, டெல்லியிலேருந்து மறுபடியும் தேவகிரிக்கு போ அப்படிங்கிற. அதாவது தேவகிரி அப்படிங்கிறது கொஞ்சம் நடுவுல சென்டரா இருக்கும். அதுல இருந்து எல்லாத்தையும் சுத்தி ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் முகமது பின் துக்ளக் இங்க இருக்கிற கவர்மெண்டவே தேவகிரிக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போவாரு. ஆனா அது பாதியில விட்டுட்டு மறுபடியும் டெல்லிக்கே திரும்புவாரு. அது அவரோட மிகப்பெரிய தவறா இருந்திருக்கும். முகலாய பேரரசரால் மாற்றப்படுவதற்கு முன் டெல்லி சுல்தானகத்தின் கடைசி ஆட்சியாளரா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடி. அதாவது டெல்லி சுல்தானின் கடைசி ஆட்சியாளரா இருந்தவர் யாருன்னா இப்ராஹிம் லோடி தான். அவருக்கு அப்புறம் டெல்லி சுல்தான் முடிவுற்று முகலாய பேரரசு உருவாயிரும். டெல்லி சுல்தானிய ஆட்சி காலத்தில் இராணுவ சேவைக்கு ஈடாக நிலம் வழங்கப்படும் நடைமுறையை எவ்வாறு சொன்னாங்க அப்படின்னா இக்தா அமைப்பு. இராணுவ வீரர்களுக்கு ஊதியத்திற்கு பதிலாக நிலமா கொடுத்துட்டு இருந்தாங்க. டெல்லி சுல்தானியத்தின் போது எந்த ஆட்சியாளர் டோக்கன் நாணயத்தை அறிமுகப்படுத்தினார்? இதனால் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அப்படின்னா முகமது பின் துக்ளக். அவர் செய்யற சில சீர்திருத்தங்கள்லாம் தவறுல தான் முடிஞ்சிருக்குது. அதுல ஒண்ணுதான் என்னன்னா அந்த டோக்கன் நாணயத்தை அறிமுகப்படுத்தினது. எந்த டெல்லி சுல்தானிய ஆட்சியாளர் சமஸ்கிருத நூல்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்க ஊக்குவித்தார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி சமஸ்கிருத நூல்களை பாரசீக மொழியில மொழிபெயர்க்கிறதுக்காக ஊக்குவித்தவர் சிக்கந்தர் லோடி. டெல்லி சுல்தானகத்தின் பெண் ஆட்சியாளராக இருந்தவர் யாருன்னா சுல்தான ரஷ்யா தான் பெண் ஆட்சியாளர். அரேபியர்கள் சிந்துவை எப்போ கைப்பற்றாங்க அப்படின்னா கிபி 712. முகமது பின் காசிம் படையெடுப்புலேருந்து தொடங்கி சிந்து படையெடுப்பு நடந்துட்டே தான் இருக்கும். சிந்து மீதான அரேபியர்களின் தாக்குதலை யார் தலைமை தாங்கினார் அப்படின்னா முகமது பின் காசிம் தான். சிந்து மீதான அரேபியர் தாக்குதலுக்கு தலைமை தாங்கியது முகமது பின் காசிம். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் துருக்கியர் அல்லது அரேபியர் யாருனாலும் முகமது பின் காசிம் தான் சொல்லுவாங்க. ஷாநாமா எழுதியவர் யாரு அப்படின்னா பிரதோசி தான் ஷாநாமாவை எழுதியிருப்பாரு. துக்ளக் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா செப்பு நாணயம் சீத்தல் பைசா அப்படின்னும் வெள்ளி நாணயத்தை தங்கா ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பு நாணயம் வெள்ளி நாணயங்களை துக்ளக் காலத்துல வெளியிட்டிருக்காங்க. சீத்தல்னா பைசா, தங்கானா ரூபா. யாருடைய ஆட்சி காலத்துல தைமூர் மத்திய ஆசியாவிலிருந்து படையெடுத்து வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தைமூர் மத்திய ஆசியாவிலிருந்து எங்க படையெடுத்து வந்தார் அப்படின்னா நசீர் உத்தீன் முகமது ஷாவோட ஆட்சி காலத்துல. அதாவது முகமது ஷாவோட ஆட்சி காலத்துல தைமூர் மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியா மீது படையெடுத்து வந்தாரு. தைமூர் யாரை முல்தானின் ஆளுநராக நியமித்தாரு. அவர் படையெடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் முல்தானோட ஆளுநராக கிசர்கானை நியமிக்கிறாரு. கிசர்கான் யாரு அப்படின்னா 1415 சைத் வம்சத்தை டெல்லி சுல்தான நிறுவினார்ல அவர் தான் கிசர்கான். டெல்லியின் கடைசி சுல்தானா இப்ராஹிம் லோடி தான்.
இது வந்து நூல்களை அவரோட பொருத்தணும். அல்பெர்னி எழுதியது என்ன அப்படின்னா, அல்பெர்னி எழுதியது தரிக் உல் ஹிந்து. அல்பெர்னி எழுதியது என்ன அப்படின்னா தரிக் உல் ஹிந்து. ஆசான் நிசாமி எழுதியது தாஜ் உல் மசீத். தாஜ் உல் மசீத். தரிக் உல் ஹிந்து எழுதியது அல்பெர்னி. ஆசன் நிசாமி எழுதியது தாஜ் உல் மசீர். மின்சாத் சிராஜூஸ் எழுதியது தபாக்கி நஸ்ரி. மின்சாத் சிராஜூஸ் எழுதியது என்ன அப்படின்னா தபாக்கி நஸ்ரி எழுதியிருக்காரு. அமீர் குஸ்ரு எழுதியது துக்ளக் நாமா. துக்ளக் நாமாவை எழுதியது யாரு அப்படின்னா அமீர் குஸ்ரு. பயண குறிப்புகள் வந்து டெல்லி மதுரையில் வாழ்ந்த மக்களோட வாழ்க்கைகளை விளக்குவது யாரோட பயண குறிப்பு? டெல்லி மற்றும் மதுரையில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கைகளை பற்றி விளக்குவது யாருடைய பயண குறிப்பு அப்படின்னா இபின் பாதுஷாவோட பயண குறிப்பு. தென்னிந்திய மக்களின் வாழ்க்கை பண்பாட்டை விளக்குவது யாரோடது அப்படின்னா அப்துல் ரசாக்கோட குறிப்பு. தென்னிந்திய மக்களோட வாழ்க்கை பண்பாட்டை விளக்குவது யாரோட குறிப்பு அப்படின்னா அப்துல் ரசாக்கோட குறிப்பு. தமிழ் கூடல் நகர் என்று மதுரையை புகழ்வது எது அப்படின்னா சிவகாசி செப்பேடு. சிவகாசி செப்பேட்டில் தான் தமிழ் கூடல் நகர் அப்படின்னு மதுரையை வந்து புகழ்ந்திருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட். ஓகே, அடுத்தது சுல்தான் கீழே ஆட்சி பிரிவுகள் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி சுல்தான் கீழே இக்தாக்களா பிரிச்சிருக்காங்க. இக்தாக்களை வந்து ஷீக்குகளாக பிரிச்சிருக்காங்க. சீக்குகளை ஃபர்கானாக்களா வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்கானாக்களை கிராமங்களா வந்து பிரிச்சிருக்காங்க. அப்போ ஆட்சி பகுதிகளை 4 பிரிவுகளா வந்து பிரிச்சிருக்காங்க. இக்தாக்கள், ஷீக்குகள், பர்கானா, கிராமங்கள் அப்படின்னு. அமைச்சர்கள் வந்து டெல்லி சுல்தான் கீழே யார் யார் அமைச்சர்கள் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா நாயிப் சுல்தான் அப்படின்னா நாயிப் சுல்தான் அப்படின்னா சுல்தானுக்கு அடுத்தவர்களை தான் நாயிப் சுல்தான் அப்படின்னு சொல்றாங்க. வசீர் அப்படின்னா நிதி அமைச்சர். வசீர் அப்படின்னா நிதி அமைச்சர். அரிக்கி மமலிக் அப்படின்னா அரிக்கி மமலிக் அப்படின்னா தலைமை தளபதியத்தை என்னன்னு சொல்றாங்க அரிஸ் இ மமலிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திவான் இன்சா அப்படின்னா செய்தி மற்றும் ஆவண காப்பகத்தை தான் என்னன்னு சொல்றாங்க திவான் இன்சா. திவான் இன்சானா செய்தி மற்றும் ஆவண காப்பகம். திவானி ரிசாலத் அப்படின்னா திவானி ரிசாலத்னா சமயத்துறையை தான் திவானி ரிசாலத் அப்படின்னும். தலைமை காசி அப்படின்னா நீதித்துறை தலைவரை தான் தலைமை காசி அப்படின்னு சொல்றாங்க. ஃபரிக் ஐ முமாலிக் அப்படின்னா உளவுத்துறை. ஃபரிக் ஐ முமாலிக் அப்படின்னா உளவுத்துறையை சார்ந்தவங்க. சுல்தான் கீழே நிலங்களை வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. சுல்தான்களுக்கு கீழே நிலங்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. இக்தா அப்படின்னும் கலிசா அப்படின்னும் ஜமீன்தாரி நிலங்கள், அடுத்து இனாம் அப்படின்னு 4 வகையான நிலங்கள் இருக்கு. இக்தானா இராணுவ வீரர்களுக்கு ஊதியத்திற்கு பதிவாக வழங்கப்பட்ட நிலங்களை தான் இக்தா அப்படின்னும். கலிசா அப்படிங்கிறது அரசு நிலங்களை குறிப்பிடும். ஜமீன்தாரி நிலங்கள்னா சுல்தானு கட்டுப்பாட்டு உள்ள நகரங்கள்ல தான் வந்து அரசு மரபு வழி சார்ந்த ஜமீன்தார் நிலங்களா இருந்திருக்கு. இனாம் அப்படின்னா சமய அறக்கட்டளைகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை தான் என்னன்னு சொல்றாங்க இனாம். சமய அறக்கட்டளைகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் தான் இனாம். அங்காடி சீர்திருத்த முறையை அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தான் அங்காடி சீர்திருத்த முறையை வந்து அறிமுகப்படுத்தினாரு. அங்காடி சீர்திருத்தங்களை வந்து நிர்வகித்தவர் வந்து சகானாய் மண்டி அப்படிங்கிறவங்க தான் அங்காடிகளை நிர்வகித்தவர்கள் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா சகானா இ மண்டி அப்படின்னா அங்காடியை நிர்வகித்தாங்க. விவசாயம் வர்த்தக கொள்கை மூலம் விவசாயத்தையும் வர்த்தகத்தையும் நவீனமாக்கிய சந்தை பொருளாதாரத்தை உருவாக்கியது யாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. விவசாய வர்த்தக கொள்கை மூலம் விவசாயத்தையும் வர்த்தகத்தையும் நவீனமயமாக்கி சந்தை பொருளாதாரத்தை உருவாக்கியவர் யாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. இந்துக்கள் மீது வரிக்கப்பட்ட வரி தான் செசியா வரி அப்படின்னு சொல்றோம். அலாவுதீன் கில்ஜி பற்றி தரிக்கி அலாய் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாரு அப்படின்னா அபுல் ஹாசன். அலாவுதீன் கில்ஜியை பற்றி தரிக்கி அலாய் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாரு அப்படின்னா அபுல் ஹாசன். இபான் பாதுஷாவின் குறிப்புகள் என்னன்னு சொன்னோம் ரெஹிலா அப்படின்னு சொல்லணும். குதுப் மினார். குதுப் மினார் வந்து குத்துபின் ஐபக்கா வந்து கட்டி தொடங்கியிருக்காரு. கட்டி முடித்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இல்துமிஸ் தான். உயரம் வந்து 232 அடி இருக்கும். சிவந்த மணற்கற்களால் வந்து கட்டப்பட்டது. குரானில் உள்ள இறை வாசகங்கள்லாம் இதுல இடம்பெற்றிருக்கும். 1993ஆம் ஆண்டு இது உலக பாரம்பரிய சின்னமா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அலாவுதீன் கில்ஜி காலத்தில் செல்சாக் துருக்கியர் பாணியில் கட்டப்பட்ட கட்டிடம் எது அப்படின்னா அலாவுதீனோட கில்ஜி காலத்துல செல்சாக் துருக்கியர் பாணியில் கட்டப்பட்ட கட்டிடம் என்ன அலாய் தர்வாசா.
அலாய் தர்வாசா அப்படிங்கிறது தான் வந்து செல்சாக் துருக்கியர் பாணியில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். ஓகே, அடுத்தது வந்து ஒரு ரிவிஷன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஸ்டின்ஸு இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தனியாக பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயும் டெல்லி சுல்தான் கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். ஓகேங்களா, பாய்.